பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை, தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்றால் என்னென்ன பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்க வேண்டும். வேதத்தை நல்ல வாசித்து தியானிக்க வேண்டும். அப்போ நம்ம அவரோடு நெருங்கி, இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி நாம் வாழும் பொழுது பிசாசு நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. பிசாசு நம்ம குடும்பத்தில் என்ன கொண்டாட மாட்டான். இடம் கொடுத்தா தான் குடும்பத்தில் பிரச்சனை. அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது தான் கலகத்தின் ஆவிகளை கொண்டு வருகிறான். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருகிறான், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருகிறான். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதற்கு பிசாசு இடம் கொடுக்காதபடி தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே நமக்குள்ளே வாசம் செய்வார். அவனுக்கு அந்த சத்துருக்கு இடமில்லாதபடி இருக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து தியானித்து அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சத்துரு நம்மை ஒன்றும் நம் குடும்பத்தை தொட முடியாது. அப்ப இடம் கொடுக்க கூடாது. அது மாத்திரம் இல்லை பாருங்க, பிலிப்பியர் 3:13 சொல்லுகிறது பாருங்க, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அல்லேலூயா. ஒன்று செய்கிறேன், என்னத்தை பாருங்க, பின்னானவை மறந்து முன்னானதை நாடுகிறேன். அல்லேலூயா. பின்னானவைகள்னா என்னன்னா, நாம் பின்னாடி ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது அநேக பாவங்களினால கோபப்பட்டோம், எரிச்சல் பட்டோம், பாவத்தில் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டு இருந்தோம். அப்ப பாருங்க, என்னன்னா பின்னானவைகளை மறந்து, அதை நாம் எல்லாவற்றையும் மறந்து, அதை ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானசாமி எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், செபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிற நாம அந்த என்ன பண்ணக்கூடாது, பின்னானவைகளை மறந்து விட வேண்டும். நம்முடைய அப்ப பின்னான என்ன எதெல்லாம் செய்தோம் என்பதை அதை மறந்து விட வேண்டும். அதை பிடித்து கொண்டே இருக்கக்கூடாது. நான் அப்படி இருந்தேன், அப்ப நான் ரட்சிக்கப்படும் முன்பாக அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். தேவன் இயேசு அதுல விரும்புகிறதே அல்ல. அல்லேலூயா. நம்முடைய சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை அறிந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை போல வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு எப்படி அவர் உண்மையாய், பரிசுத்தமாய், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாய் அவர் வாழ்கிறார். அப்ப அவரை பார்த்து நாம் வாழ வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படி இருக்கிறார்கள், மனிதரை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரையா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்து தேவன் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து ரத்தமே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.